கல்லீரலை சரி செய்கிறதுக்கான உணவு முறைகள். ஸோ முதல்ல முட்டைக்கோசு, அதே மாதிரி முள்ளங்கி, இந்த மாதிரி க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் இதுதான் கல்லீரலுக்கு பெஸ்ட் டீடாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வகையான உணவுகளை வாரத்தில் 3 அல்லது 4 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சல்ஃபோரெஃபேன் அப்படிங்கிற வேதிப்பொருள் நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றும். ஸோ மெயினாக குளூட்டதைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். ஸோ இதுதான் கல்லீரல் செல்களில் வந்து ஃபேஸ் 2 டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே நீரில் கரையக்கூடிய ஒரு பொருளாக வந்து மாற்றி அதை சிறுநீரகங்கள் மூலமாகவும் பித்த நீர் மூலமாகவும் வெளியேற்றும். தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை சமைக்காம எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவதா பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரலில் தேங்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மெட்டல்ஸ் தான் கல்லீரலுக்கு அதிகமான ப்ரெஷரை வந்து கொடுக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இது அதிகமாகவே வந்து இருக்கு. ஸோ இந்த கழிவுகளை வெளியேறதுக்கு கல்லீரலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த பசலைக்கீரை, அதே மாதிரி சிறுகீரை மாதிரியான உணவுப் பொருட்கள். ஸோ கீரை வகைகளை வாரத்தில் 3 நாள் 4 நாளாவது மதிய உணவுல வந்து சேர்த்துக்கோங்க. மூணாவதா பீட்ரூட். இந்த பீட்ரூட் எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பீட்டலைன்ஸ்ங்கிற வேதிப்பொருள் பித்தநீர் சுரப்பை வந்து அதிகப்படுத்துது. அதன் மூலமாக நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுது. நாலாவதா பூண்டு. பூண்டுல இருக்கக்கூடிய அல்லிசின்கிற வேதிப்பொருள் நம்ம கல்லீரலில் தூய்மைப்படுத்தக்கூடிய என்சைம்ஸை வந்து அளவில் அதிகப்படுத்துது. கொலஸ்ட்ரால் அளவையும் வந்து குறைக்குது. அஞ்சாவதா எலுமிச்சை பிளஸ் வெந்நீர். ஸோ காலையில் வெறும் வயிற்றுல எலுமிச்சையோட வெந்நீர் வந்து குடிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து நம்மளுடைய கல்லீரலில் குளூட்டதைன் உற்பத்தியை 50% அளவுக்கு வந்து அதிகப்படுத்துது. அதன் மூலமாக கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது. ஆறாவதா அவகாடோ. இந்த அவகாடோ பழம் அப்படிங்கிறது வெண்ணெய் பழம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது கல்லீரலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. நிறைய பேருக்கு இந்த கிரேட் 1 கிரேட் 2 போகும்போது இன்ஃப்ளமேஷன் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கல்லீரல் செல்கள் வந்து அதனுடைய தன்மை மாற்றி அமைக்கப்படுறதுக்கும் இதுதான் இன்ஃப்ளமேஷன் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ரெகுலராக நம்ம அவகாடோ எடுத்துக்கும் போது இன்ஃப்ளமேஷன் நல்லாவே வந்து குறையும். ஏழாவதா பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை பால் சர்க்கரை கலக்காத அந்த காஃபி எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கெஃபைன் ஃபைப்ரோசிஸ் ஆஃப் லிவரை வந்து குறைக்குது. லிவர் செல்கள் தழும்பு செல்களாக மாறதை வந்து குறைக்குது. ஏழாவதா கிரீன் டீ. கிரீன் டீயில் இருக்கக்கூடிய கேட்டச்சின் அப்படிங்கிறது கல்லீரலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்குது. 9வதா கடுகு ரோகிணி அப்படிங்கிற ஒரு மூலிகை. இந்த கடுகு ரோகிணி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை பொடி பண்ணி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மருத்துவரோட ஆலோசனையோட இதை எடுத்துக்கிறது நல்லது. இதுவும் கல்லீரல் செல்களை புதுப்பிக்கக்கூடியது. 10வதா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய தைமோகோனின் அப்படிங்கிறது கல்லீரல் செல்களில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கிறதுனாலையும் கல்லீரல் செல்களை பாதுகாக்கும். கருஞ்சீரக எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை பொடி பண்ண கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் கலந்து எடுத்துக்கும் போது கல்லீரல் செல்களை வந்து இது பாதுகாக்கும்.